இப்படியே 3 மணிலேருந்து உக்காந்துருக்கேன். நானும் என்னென்னமோ வைத்தியம் பண்ணி பார்த்தேன். எனக்கு வலி இப்போ கூட வெடுக்குன்னு இருக்குது. வலி தாங்க முடியல. 24 ஹவர்ஸ் டாக்டர்கிட்ட போகலான்னா இங்கே டாக்டர் கிடையாது. நான் என்ன பண்ணுறது? வலி தாங்க முடியல. இது என்னவா இருக்கும்? அந்த நகத்து ஓரத்தில் நகம் உள்ளே போய் சொருவி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு எங்கள் அம்மா வைத்தியம் பண்ணியிருக்காங்க. என்னன்னா அது என்னது, நல்லெண்ணெயை விளக்கில் காமிச்சு சூடாக சொங்கி அதுக்குள்ளே ஊற்றுனாங்கன்னா அந்த வலி கேட்கும். சரி, அதை மாதிரி நம்ம ஊற்றி பார்ப்போம். நான் முன்னாடியெல்லாம் ஊற்றிருக்கேன். இப்போ ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஊற்றிருக்கேன். சரியாக போயிருக்கு. சரி, அந்த மாதிரி ஊற்றுவோம் அப்படின்ட்டு நானும் ஊற்றினேன். ஊற்றியும் கேட்கல. அந்த நேரம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அப்புறம் கேட்கல. இப்போ என்ன பண்ணுதுன்னா, மஞ்சள் இப்போ மன்னவர் என்ன பண்ணார், நான் அழுகுறதை பார்த்துட்டு சரி வான்னு கூப்பிட்டு வந்து மஞ்சளை கொதிக்க வச்சு அதில் ஊற்றி நான் போட்டு விட்டுருக்குறாரு. பாருங்க, காலில் தெரிதா போட்டு விட்ருக்காங்க. வெட்டுக்கு இந்த தேன் கொட்டுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொட்டுது வலி. அது என்னவா இருக்கும்னே எனக்கே தெரில. காலையில் எப்படா பொழுது விடியோன்னு இருக்குது. மணி 4:40 ஆகுது. தூங்கவே இல்லை இன்றைக்கி நான். ரொம்ப வலிக்குது. ஏன் எனக்கு மட்டும் இப்படி இருக்குன்னே தெரில. என்னடா இதுக்கெல்லாமா வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள். வேறு என்ன பண்ணுறது? உங்கள்கிட்ட தான் நான் சொல்ல முடியும். வேறு யார்கிட்ட சொல்ல முடியும்? ஃபேன் கூட போட முடியல. ஃபேன் போட்டாக்கா அந்த காற்று சிலுன்னு அதில் போய் இறங்குதா. அது என்ன பண்ணுதுன்னா வலி அதிகத்தை தூண்டுது. அதனால இங்கே பாருங்கள், வேர்வையோடு உட்காந்துருக்கேன். ஃபேன் போட்டு அந்த காற்றுக்கு அதுக்கு பயந்துக்கிட்டு இப்படியே உட்காந்தா கூட கொஞ்சம் இதுவாக இருக்குது. போய் படுத்தேன்னா என்னால் தாங்கவே முடியல வலி. மணி 4:45 போகுது. 4:45 தெரிதான் டைமு. தெரிதான் பொழுது இப்போ விடியோன்னு இருக்குது. டாக்டர்கிட்ட போய் கொண்டு காட்டினா தான். சரிங்க, நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா வேறு யார்கிட்ட நம்ம சொல்ல முடியும்? உங்கள்கிட்ட சொல்லி கொஞ்சம் எனக்கு இப்போ உங்கள்கிட்ட வீடியோவுக்காண்டி நான் போடலை, பேச்சு துணைக்கி ஒரு ஒரு பக்கம் ஒரு சொந்தக்காரவங்கள்ட்ட நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி சொந்தக்காரவங்கள்ட்ட சொல்கிறது மாதிரி இருக்குது எனக்கு உங்கள்கிட்ட பேசுகிறது. அதனால தான். சரி, பாய், டாட்டா. கரெக்டாக 3 மணிலேருந்து முடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். படுத்து தூங்க ஆரம்பித்ததே 1:30 தான். இடையில எவ்வளோ 1:30 2 மணி நேரம் கூட தூங்கலை, முடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். என் நிலமையை பார்த்தீங்களா? என் நிலமை யாருக்கும் வரக்கூடாது. சரி, பாய். உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன் இல்லையா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டோம். 7 மணிக்கு 24 ஹவர்ஸ் அங்கே ஒன்று இருந்துச்சு. போயிட்டு எங்கள் வீட்டுக்கார சத்தம் போட்டேன், ஏங்க முன்னாடிலாம் இப்படி இருக்க மாட்டீங்க, இப்போ இவ்வளோ அழுகையில் நைட்டு ஃபுல்லாக அழுதுட்டுருக்கேன், நீ தான் போய் படுக்க சொல்லிட்டல அப்படின்னாரு. சரி, வேறு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வாங்க என்னை கூட்டிகிட்டு போங்க, என்னால் தாங்க முடியலன்னு ஒரே அழுகை. அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போனார். அங்கே ஒரு 24 ஹவர்ஸ் அவரே மறந்துட்டாராம். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு மாத்திரை, ஆன்டிபயோட்டிக் மாத்திரை இது சாப்பிட்றதுக்கு முன்னே போடணுமா, இது ஒரு ஆயில்மெண்ட் கொடுத்தாங்க. இது பாருங்க, இதுதான் ஆயில்மெண்ட் போட்டிருக்கேன். வலி துடிச்சிட்டேன். அப்பா, நைட்டு ஃபுல்லாக சரியான வலி. இதெல்லாம் போட்டுட்டேன், சாப்பிட்டுட்டேன். இட்லி கடையிலேயே வாங்கிட்டு வந்தாச்சு, சாப்பிட்டுட்டேன். ஒரு 2.5 இட்லி மல்லில் கட்டி சாப்பிட்டேன். காலையில் இவ்வளோ சீனெல்லாம் நான் சாப்பிட்டதே கிடையாது. சாப்பிட்டுட்டு மாத்திரையெல்லாம் போட்டேன். ஊசி போட்டோன்னே வலி கொஞ்சம் விறுவிறுன்னு இருக்குது, ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறேன், நைட்டெல்லாம் தூங்கலை, ஒரு கண் அசையலை. நான் இப்போ படுக்க போகிறேன். ஓகேங்க, பாய். உங்களையும் நான் சேர்த்து கஷ்டப்படுத்துகிறேன்னு நினைக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. பாய்.